2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகளில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வரும்போது, நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நம்முடைய இடுக்கண்கள்ல இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே யோசபாத்துன்னு ஒரு ராஜாவை பார்க்குறோம். அவருக்கு எதிராக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரரும் கூட கொஞ்சம் மனுஷங்களும் வந்து யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக சண்டை போடணும், அவங்கள அந்த ராஜாவை எப்படியாவது அழிச்சிடணும், அவங்கள அடிமையாக்கணும்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் 3 ராஜா சேர்ந்து வராங்க. ஆனால் யோசபாத் வந்து ஒரே ஒரு ராஜா தான், அவர்கிட்ட இருக்கிற ஜனங்களும் கொஞ்சம் ஜனங்கள் தான். ஆனால் அவங்க வரவங்க வந்து அதிகமான ஜனங்கள் அவங்கள அழிக்கிறதுக்காக வராங்க, யோசபாத் அழிக்கிறதுக்காக. ஆனால் யோசபாத் என்ன பண்ணுறான்? நான் போய் முதல்ல போர் செய்கிறேன், நான் போய் சண்டை போடுறேன், சண்டை போட்டு என்னால் போய் ஜெயிக்க முடியும்னு சொல்லி என்ன பண்ணல, நினைக்கல. முதலாவது அவர் எங்கே போகிறாருன்னா ஆண்டுடைய சமூகத்துக்கு.